Hey guys, welcome back. Recently Motorola வந்து அவங்களோட G series லைனப்ல G42 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோனை தான் ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ் பிராக்கெட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸ் இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோனோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் எந்த மாதிரி ஆடியன்ஸ் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலான்ற மாதிரி ஸோ டீட்டெயிலாக வந்து இந்த ஃபோனை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிசைன் நம்ம எடுத்துகிட்டா இந்த வாட்டி வந்து ஒரு கிளாஸி லுக்கில் கொடுத்துருக்காங்க, பட் மல்டிபிள் கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு க்ரீன் அண்ட் பிங்க் கலரில், பிங்க்குன்னு சொல்ல முடியாது, அவங்க ரோஸ் கலர் அப்படின்றாங்க. ஸோ இந்த க்ரீன் அண்ட் ரோஸ் கலரில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட பில்டுன்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் பார்க்குறதுக்கு வந்து ஒரு கிளாஸி லுக்கில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு நல்ல அட்ராக்டிவான டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எந்த விஷயத்தில் மோட்டோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடிலாம் அந்த G40 G60 எல்லாம் எடுத்துகிட்டோம்னா பெருசாக இருக்கும், பல்கியாக இருக்கும். பட் இந்த ஃபோன் வந்து நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட வெயிட் வந்து 175 கிராம்ஸ் தான், திக்னஸும் வந்து செம கம்மியாக 8.2 மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஒரு நல்ல ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஃபோனாக தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்கே ப்ரோ, பேட்டரியில் எதாவது காம்ப்ரமைஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அங்கேயே வந்து ஒரு 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி பேக் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் சார்ஜரை வந்து தராங்க. அண்ட் ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேயோட வருது. அண்ட் டிஸ்பிளே விஷயத்துக்கு வந்துன்னா இங்கே வந்து சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட சைஸ் நம்ம பார்த்தோன்னா 6.4 inch, நல்ல ஒரு காம்பேக்டான சைஸ் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தோன்னா 409 ppi இருக்குது. டிஸ்பிளேயோட ஆஸ்பெக்ட் ரேஷோன்னு எடுத்தோன்னா இந்த வாட்டி 20:9 போயிருக்காங்க. ஸோ 20:9 அப்படின்றப்போ வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து டாலாக இருக்கும், நேரோவாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளேல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த 2022 ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்கு. ஏன்னா 8500 9000 ரூபி ஃபோன்ஸ் எல்லாமே வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். பட் இந்த ஃபோனில் வந்து 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ எதுக்காக 60 Hz நல்ல விஷயம் அப்படின்றது வந்து நான் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸ்டோரேஜ் அண்ட் ரேம்னு வந்துன்னா ஒரு சிங்கிள் வேரியண்ட்டில் தான் இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. 4GB + 64GB வேரியன்ட். ஸோ UFS ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து LPDDR4X ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்த மோட்டோ ஃபோன்ஸில் அந்த E40 மாதிரி ஃபோன்ஸில் கூட வந்து டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் கொடுக்கல. பட் இந்த ஃபோனுக்கு வந்து டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் கொடுத்துருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட சார் வேல்யூ நம்ம எடுத்துகிட்டோம்னா, ஹெட் வந்து 1.02 watt/kg, பாடி வந்து 1.2 watt/kg. ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 watt கிராஸ் பண்ணி தான் இருக்குது. பட் மோட்டோ ஃபோன்ஸ் அப்படின்றப்போ வந்து சார் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க செய்யுது. பட் இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து இந்த 1 watt அப்படின்றது வந்து ரொம்ப காமன் ஆகிடுச்சு. சார் வேல்யூ அதிகமாக இருந்தால் சேஃபாக இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம சேனலில் வந்து சார் வேல்யூ பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம். மறக்காம அதை பற்றி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சார் வேல்யூ பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் வந்துன்னா, ஃப்ரண்ட் அந்த சென்டர் பஞ்சோல் டிஸ்பிளேல வந்து 16 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர்னு வந்துன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப். ட்ரிபிள் கேமரா செட்டப்பில் வந்து மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமரா, 8 MP அல்ட்ரா ஒயிட். பட் இந்த அல்ட்ரா ஒயிட்லேயே வந்து டெப்த் காம்பினேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவதாக வந்து ஒரு 2 MP மேக்ரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ராசர்னு வந்தோன்னா ஸ்னாப்ட்ராகன் 680 யூஸ் பண்ணியிருக்காங்க. 680 ரீசெண்ட் டேஸில் வந்து கொச்சான் இருக்குது. மார்க்கெட்டில் வந்து நிறைய 680 ஃபோன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 680 எந்த விஷயத்தில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, பேட்டரி டிபார்ட்மெண்ட்டில் வந்து அடித்து துவம்சம் பண்ணோம். ஸோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டரி பேக்கப் வந்து நமக்கு 680 ஃபோன்ஸில் வந்து கிடைக்குது. அதுவும் ஒரு Redmi 10லாம் பார்த்தோன்னா சூப்பராக இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டரி பேக்கப் இருக்க ஃபோனு. ஏன்னா 6000 mAh பேட்டரி, அதுக்கேற்ற மாதிரி வந்து HD+ ரெசல்யூஷன் தான். MIUI ஆப்டிமைசேஷன் உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா MIUIயில் வந்து பேட்டரிக்கு வந்து கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணதுலேயே வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேட்டரி பேக்கப் இருந்த ஃபோன்ஸ் அது. ப்ளஸ் வந்து IQC6 அந்த 4G வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயும் வந்து பேட்டரி பேக்கப் சாலிடாக இருந்து, வீடியோ ப்ளேபேக் மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க, அதுவும் வைஃபைல வீடியோஸ் மட்டும் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்க அப்படின்னா சாலிடாக 15 hours ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து செம்ம எஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் 680 வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சிப்செட்லாம் கிடையாது. ஏற்கனவே மார்க்கெட்டில் வந்து நம்ம 665 662லாம் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு ஸ்லைட்டாக ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் கூட சொல்ல முடியாது, நியர் ஈக்குவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அப்படின்றப்போ வந்து நார்மல் யூசேஜ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக செய்யுது. ஒரு லைட் யூசர் இல்லை மாடரேட் யூசர் அப்படின்றப்போ வந்து அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு 680 ஃபோன்ஸ் வந்து ஓரளவுக்கு யூஸபிளாக இருக்கும். பட் நான் கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுவேன் ப்ரோ, மல்டி டாஸ்கிங் ஹெவியாக பண்ணுவேன், கேமிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு வந்து 680 செட் ஆகுது. ஒரு சில யூசர்ஸ் வந்து நான் கால்ஸ் தான் அதிகமாக பேசுவேன், பட் பேட்டரி பேக்கப் எனக்கு டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படின்றவாங்க. ஸோ அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து 680 பேஸ்டு ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணலாம். 680 நமக்கு வந்து சூப்பர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும், பட் அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இல்லை. 678 வந்து Redmi Note 10ல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. 678க்கு இந்த 680 வந்து அப்கிரேடட் வெர்ஷனே கிடையாது.
678 யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அந்த நார்மல் டே டு டே யூசேஜ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணோம். பட் ஸ்டில் ஒரு நார்மல் யூசேஜ், லைட் யூசேஜ்க்கு வந்து நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். பட் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, சாஃப்ட்வேர் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே பண்ணோம். ஏன்னா மற்ற ஃபோன்ஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டோம்னா கொஞ்சம் ஹெவியான ஸ்கின்னாக இருக்கும். பட் மோட்டோ இந்த இடத்துல வந்து ஒரு நியர் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நியர் ஸ்டாக் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுனால 680 வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர், இந்த மாதிரி ஒரு லைட்டர் ஸ்கின் சாஃப்ட்வேர் வந்து ஓரளவுக்கு ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணோம். 680க்கு வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே மட்டும் இல்லாமல் ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டும் சேர்ந்து கொடுக்கறதுனால அதுக்கு வந்து லோடு கொஞ்சம் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபோனுக்கு ஏற்கனவே வந்து 60 ஹெச் கொடுத்த அட்வான்டேஜ்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ 60 ஹெச் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டே டு டே டாஸ்க் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நமக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்ட் 12 வருது. பட் மோட்டோலேருந்து வந்து ஒரு வருஷம் மேஜர் அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 13 வரைக்கும் அப்டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் செக்யூரிட்டி அப்டேட்னு பார்க்கும்போது 3 இயர்ஸ் வரைக்கும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஹெட்ஃபோன் ஜாக்கை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் ஃபோன்லேயே வந்து டுவல் ஸ்பீக்கர் செட்டப் மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன்லேயே வந்து டுவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது, டால்பி அட்மாஸ் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பார்க்குறதுக்கு வந்து ஒரு மல்டிமீடியா ஓரியன்ட் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு எடுத்துகிட்டா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா IP52 ரேட்டிங் இருக்குது. IP ரேட்டிங் இருக்குன்றதுக்காக அண்டர் வாட்டர் செல்ஃபிலாம் போய் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஃபோன் வந்து அந்தளவுக்குலாம் விஸ்டாண்ட் ஆகாது. மைனர் ஸ்ப்ளாஷஸ் வந்து கண்டிப்பாக விஸ்டாண்ட் ஆகும். IP68 ரேட்டிங் இருந்தாலுமே வந்து தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஃபோனை மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் முக்கியமான விஷயமே வந்து நோட்டிஃபிகேஷன் LED வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து டூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட், இந்த மாதிரி வந்து பேசிக்காக என்னெல்லாம் தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. காம்பஸ் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி, பேசிக் சென்சார்ஸ் எல்லாமே வந்து எதுவும் ஸ்கிப் பண்ணல. ஸோ இந்த ஃபோன் வந்து 14,000 ருபீஸ்க்கு வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜூலை 11 வந்து ஃபர்ஸ்ட் சேல் நடக்குது. அந்த இனிஷியல் டேஸில் யாராவது வாங்குற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து SBI கார்டு ஆஃபர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இனிஷியலாக ஒரு 1000 ருபீ ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்து இந்த ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணோம், இல்லை வேறு ஏதாவது ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்காக டெடிகேட்டடாக டெலகிராமில் வந்து டெக் டிஸ்கஷன் குரூப் இருக்குது. ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கேட்ஜெட்ஸ் எதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணோன்னாலும் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆஃபர் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பின் கமெண்ட்டில் வந்து குரூப் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் வந்து ஜூலை 11 ஃபர்ஸ்ட் சேல் வருது. எந்த மாதிரி ஆடியன்ஸ் கன்சிடர் பண்ணலாம்னா, வீட்டில் பெரியவங்களுக்கு வந்து ஒரு க்ளீன் அண்ட் நீட்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஃபோன் வாங்கி தரணும். லைட் யூஸ் தான், பெருசாக கேம்ஸ்லாம் விளையாட மாட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி யூஸர் கன்சிடர் பண்ணலாம். மல்டிமீடியா ஓரியன்டாக ஒரு ஃபோன் பார்க்குறீங்க, இல்லை நார்மல் டெய்லி கேஷுவல் யூஸேஜ் தான், பெருசாக நான் ஃபோன் வந்து ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ண மாட்டேன், மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்காது அப்படின்னு நினச்சினாலும் வந்து கன்சிடர் பண்ணலாம். பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ணிங்க, மல்டிமீடியா தான் உங்களுக்கு டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா அந்த மாதிரி ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக தான் இருக்கும் இது. பட் நீங்கள் வந்து ஒரு ஹெவி யூஸர் அப்படின்றப்போ வந்து இதே பட்ஜெட்டில் வந்து G95, G96 ஃபோன்ஸு, இல்லை ஸ்லைட்டாக கொஞ்சம் அப் பண்ணோன்னா வந்து 695 பேஸ்டு ஃபோன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதெல்லாமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு இதோட பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, லைட் யூஸ் தான் அப்படின்றீங்களா, Moto G31 இருக்குது. அதுவும் வந்து காம்பேக்டாக லைட் வெயிட்டாக தான் இருக்கும். அந்த ஃபோனை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். Moto G31 அன்பாக்சிங் வந்து நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃபோனை வந்து நம்ம சேனலில் கவர் பண்ணலாமா வேண்டாமான்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.